தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். உடல்நிலையை காரணம் காட்டி பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். அவரது பதவிக்காலம் முடிய இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளன. தன்கரின் ராஜினாமா பற்றி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியாவின் துணை ஜனாதிபதி உட்பட பல்வேறு பதவிகளில் நாட்டிற்கு சேவை செய்யும் வாய்ப்பை ஜெகதீப் தன்கர் பெற்றிருந்தார். அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துகிறேன் என கூறியுள்ளார். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் முதல் நாளில் ராஜ்யசபாவை நடத்திய தன்கர் திடீரென இரவில் ராஜினாமா செய்தது எம்பிக்களிடையே பரபரப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தன்கர் பதவி விலகியது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் பல சந்தேகங்களை கிளப்பி வருகின்றனர். சமீபத்தில் ஜெகதீப் தன்கர் இதயம் தொடர்பான சிகிச்சை பெற்று இருந்தாலும் நேற்று மாலை வரை அவர் நன்றாகத்தான் எங்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட உடல்நிலை பற்றியோ ராஜினாமா பற்றியோ அவர் பேசவில்லை. எதிர்கால கூட்டங்கள், பணிகள் பற்றிதான் பேசினார். உடல்நிலைதான் காரணம் என்றால் கூட்டத்தொடருக்கு முன்பாகவே அவர் ராஜினாமா செய்திருக்கலாமே. தன்கர் பதவி விலகியதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது என எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூறுகின்றனர். நீதிபதி யஷ்வந்த் பதவி நீக்க தீர்மானம் தொடர்பான விவகாரம்தான் தன்கர் பதவி விலக காரணம் என கூறப்படுகிறது. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்த சர்ச்சையில் சிக்கிய ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக 68 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்டு வழங்கிய நோட்டீஸை பெற்ற ஜெகதீப் தன்கர் அதை தானும் ஒப்புக்கொள்வதாக அறிவித்தார். நீதிபதி நீக்கம் தொடர்பாக லோக்சபாவில் தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு யோசித்து வந்த நிலையில் தன்கர் அவசரப்பட்டு எதிர்க்கட்சிகளின் நோட்டீஸை பெற்றதால் தன்கருக்கும் மத்திய அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. அதன் பின்னரே தன்கர் ராஜினாமா கடிதம் அளித்ததாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.